வெல்கம் டு பெட்டர் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பொதுத்தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக் வைஸ், ஆப்டிடியூட் டாபிக் வைஸ் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இன்றைக்கி பொதுத்தமிழ் டாபிக் வைஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த பொதுத்தமிழங்க ஆஸ் பர் அப்டேட்டட் சிலபஸ் 7 அழகாக பிரித்து அந்த 7 அழகுக்குள்ளே இருக்கிற சப் டாபிக்ஸையும் நம்ம பிரிச்சிட்டோம். அவங்க பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இது அழகு 2 சொல்லகராதியில் பேஜ் நம்பர்ஸோடு நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் கோ த்ரூ பண்ணுறதுக்கு சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இது நல்லா ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? வெறுமனே நீங்கள் ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கும் யூனிட் வைஸ் சால்வ் பண்ணுறதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் ஃபர்தர் டெவலப் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களோட எய்ம் பொதுத்தமிழ். இந்த பொதுத்தமிழ்லேயும் இந்த மென்டல் எபிலிட்டி இருக்கு இல்லையா, ரீசனிங்கோடு இருக்கக்கூட, இது ரெண்டுத்துலேயும் சேர்த்து கண்டிப்பாக ஒரு 115 கிட்ட நீங்கள் நெருங்கிடணும். அப்போ தான் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆவரேஜாக பண்ணாலும் 115 + 55 170 வந்துடும். சரிங்களா? அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. பொதுத்தமிழ் மென்டல் எபிலிட்டியில் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போகணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கம் போங்க. ஏன்னா பொதுத்தமிழ் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் மார்க் வராமல் அங்கே வேஸ்ட்டு தான். சரிங்களா? We will meet in next class. Thank you.